தமிழக வெற்றிக் கழகத்தின் மை டிவிகே செயலியை தொடங்கி வைத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 67-77 தேர்தலை போல வித்தியாசமான மிகப்பெரிய ஒரு தேர்தலாக 2026 இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் விஜய். எப்படி பார்க்கிறீங்க? உறுப்பினர் சேர்க்கை செயலி ரொம்ப நவீனமான விஷயம்தான், அதற்கு வாழ்த்துகள். ஆனால் 67 அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியில, அதாவது அப்போதுக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள், இப்போது திமுக வீழ்த்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டாலும் அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தன்னைத்தானே அறிவித்ததே கிடையாது. அவரே கூட தென்சென்னை எம்பி தொகுதிக்கு தான் போட்டிட்டார். என்ன காரணம்னா, அப்ப ராஜாஜி அந்த கூட்டணியில் இருந்தார், மிக மூத்த தலைவர், கவர்னர் ஜெனரல், பழைய சீஃப் மினிஸ்டர், அதுபோல மாப்போசி அவர்கள் மிகப்பெரிய தலைவர், இப்ப ஆயத்தனார் ஐயா. இப்படியான ஒரு சூழலில் அண்ணா தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொன்னால் அது மனக்கிலேசத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கருதினார். அப்போது நாங்கள் கல்லூரி மாணவர்கள், அண்ணா தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட நாங்கள் நினைத்தோம். ஆனால் அப்படி அல்ல. ஏதேனும் அப்படி நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அவரே தென்சென்னை எம்பி தொகுதியில் தான் போட்டியிட்டார். அப்படியான ஒரு உத்தி தான் அரசியல் ரீதியாக சரியாக இருக்கும். காரணம், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போதான் களத்துக்கு வந்திருக்கிறார். அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் மூத்த தலைவர்கள், உதாரணமாக ஓபிஎஸ் மாதிரியான மூத்த தலைவர்கள், அவர்களுக்கு விஜய் கட்சியிலே சேருவதற்கு பல சங்கடங்கள் இயல்பாகவே ஏற்படும். 67 தேர்தல் மாதிரி என்றிருந்தால் விஜய் தன்னைத்தானே முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லி இருக்க கூடாது. 77 தேர்தல் முற்றிலும் மாறுபட்டது. என்னவென்றால் அதற்கு முன்பு ஒரு வருடம் கவர்னர் ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் அதிமுக திமுக போட்டியிடும் போது அதிமுக அப்போதே பல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. கட்சி துவங்கி 6 மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஒரே நேரத்தில் எம்பி எம்எல்ஏ 2 இடைத்தேர்தல், இப்படி பல தேர்தலில் வெற்றி பெற்று பாண்டிச்சேரியில் ஆட்சி 1977 வெற்றி எம்ஜிஆருக்கு சாத்தியமானது. அப்போது 4 முனை போட்டி, 30% தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்கு கிடைத்தது. திமுகவில் இருந்து பிரிந்து வந்த வாக்கு. விஜய் புதிய ஓட்டு வங்கி தான் அவர் தயார் செய்ய வேண்டும். அவருக்கென்று இருக்கிற ஒரு புதிய ஓட்டு வங்கி. எனவே 67-77 அந்த ஒப்பீடு பொருத்தமற்றது. மற்றபடி விஜய் செல்கிறார், சினிமா நட்சத்திரம், அவருக்கென்று ஒரு கூட்டம் கூடுகிறது, அதெல்லாம் சரிதான். செயலி அது ஒரு நவீனமான தொழில்நுட்பம், அதெல்லாம் சரிதான். 67-77 அந்த உதாரணம் பொருந்தாது. அண்ணா மேற்கோள் காட்டிய அந்த உதாரணத்தை சொல்றாரு. மக்களிடம் செல்லுங்கள், மக்களோடு இருங்கள் அப்படிங்கிற அந்த உதாரணத்தை சொல்லி தொடர்ந்து வீடு வீடாக போய் வீதி வீதியாக சென்று மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு தன்னுடைய அறிவுரையாக முன்வைத்திருக்கிறார். அதை எப்படி பார்க்கலாம்? தொண்டர்களுக்கான அறிவுரையை தலைவரும் பின்பற்ற வேண்டும். நீ நேரடியாக மக்களிடம் செல்ல வேண்டும், ஊர் ஊராக செல்ல வேண்டும். அரசியல் என்பது சாமானியமான பயணம் கிடையாது. வாக்கு அரசியல் என்பது மிக கடினமான பயணம். அதற்கு அவர் முதலில் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தொண்டர்களை தயார்படுத்தலாம். பொதுவாக மக்களிடம் சென்று மக்கள் நம்பிக்கையை பெறுதல் என்பதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் அடிப்படை. அரசியல் கட்சி தொண்டர்களுக்கும் அதுதான் அடிப்படை. அந்த வகையிலே அவரது அறிவுரை என்பது ஏற்கத்தக்கதுதான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைய அரசியல் சூழல், இன்றைய அரசியல் சூழல் வேறு. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தமிழ் பாலிடிக்ஸ் இது ரொம்ப முக்கியம். தமிழ் ஐடென்டிட்டி இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கைகூடி வரும் என்பதிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். தொடர்ந்து பாஜக தலைவர்கள் அதிமுகவினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோரை கையில் எடுப்பது போல தற்போது விஜய் அண்ணாவை மேற்கோள் காட்டி தொடர்ந்து தன்னுடைய மேடைகளில் பேசுவதும், அவருடைய பாணியை பின்பற்றி மக்கள் சந்திப்புகளை நடத்துங்க அப்படின்னு தொண்டர்களை அறிவுறுத்துவதும் என்ன, எதை நோக்கி போகிறதுன்னு புரிஞ்சுக்கலாம்? விஜயை பொறுத்த மட்டும் அவங்க தொடர்ந்து சொல்லிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 67-77 தேர்தல் போன்று இந்த 26 தேர்தலும் அமையும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அணி உருவாகும். அந்த அணி அதிமுக ஆளுகிற கட்சியை முறியடிக்கு வந்த விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. 67 எப்படி அண்ணா உருவாக்கிய பல்வேறு கொள்கைகளுடைய கட்சிகளை சேர்த்து அண்ணா உருவாக்கிய கூட்டணி காங்கிரஸ் முறியடிச்சது. அதே மாதிரி திமுகவை புதிதாக கட்சி துவங்கிய எம்ஜிஆர் திமுகவை 77 முறியடித்தார். அதோட ஒப்பிட்டு இவர் பேசுற விஷயங்கள் தான் இந்த 26 நடக்கும்னு சொல்றாரு. பட் ஆனா விஜய் ஒரு பிரபல நடிகர், அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவருக்கான வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய, பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றத என்னால பார்க்க முடியுது.
ஆனால் அந்த 67 சம்பவம்ன்றது வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து ஆட்சியிலிருந்து போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அண்ணா அவர்கள் தலைமையில் மாறுபட்ட கொள்கைகளுடையவர்கள் ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அதே மாதிரி 77 காலகட்டம் அவர் நெருங்கும் பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. திமுக மீது பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. எம்ஜிஆர் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் தேர்தலில் வெற்றியை காமிச்சாரு. திமுக அவர் கூட இருந்தவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் கூட பயணம் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்க எல்லாம் அரசியல்ல வந்து பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இருந்ததுனால அவருக்கு வந்து சௌரியமாச்சு. 77 தேர்தலில் வெற்றி பெறுறது அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்து சௌரியமாச்சு. இவருக்கு வந்து இப்பதான் தேர்தல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எந்த தேர்தலையும் சந்திக்கல. ஸோ இவருக்கு வந்து இது ஒரு புது அனுபவம். இவருடைய செல்வாக்குன்றது வந்து இவருக்கு வந்து பலவித ஓட்டுகளை வாங்கி தரும். திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நடுநிலையாளர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் அவருக்கான ஒரு வாய்ப்பை வந்து திறந்து வச்சிருக்கே தவிர எக்ஸாக்டா தேர்தல் காலத்துல அது என்ன மாதிரியான பிரதிபலிக்கும், அவர் பயணம் போகும்போது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும் பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ 67, 77 வந்து எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்வது வந்து கொஞ்சம் சரியில்லாத ஒரு ஒப்பீடு என்பது என் கருத்து. ஏன்னா ஒரு அரசியலோடைய பயணம் பண்ணவர், தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் மயமாக்கி பயணம் செய்தவர். இவர் அப்படி கிடையாது. இவர் ரசிகர்களை வந்து நான் அரசியல் மயமாக்கப்படலைன்றது உண்மை. ஸோ இவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ஃபீல்டில் இறங்கி அதை பயன்படுத்திக்கிறாருன்ற பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அதனால அந்த ஒப்பீடு வந்து ஓரளவுக்கு சரியில்லாத விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக ஆட்சி அகற்றியே தேரணும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு முழுதா வந்துடுது அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அந்த ஏன்னா ஏதோ சில பல நல்வாழ்வு திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால திமுகவையும் நீங்க ஒரேடியா வந்து முற்றிலும் மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ விஜய் வந்து தன் தரப்புல ட்ரை பண்றாரு. அவர் மேக்சிமம் வந்து அதிமுகவோட பிடிச்சிருக்கிற 2ஆம் இடத்துக்கான ஒரு கடுமையான போட்டியை அவர் உருவாக்குவார் என்பது என் கருத்து. ஏற்கனவே தாவேக தரப்புல எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு ஏற்கனவே பிரகடனப்படுத்திட்டாங்க. இப்ப திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் விஜய் தலைமையில ஒரு 3வது அணி அமையும் அப்படின்னு பேசுறது எதை குறிப்பிட்டு? அதாவது தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ வந்து அந்த என்டிஏ அணிக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்றதுதான் இபிஎஸ் உடைய எண்ணமா இருக்கு. நேற்று கூட இபிஎஸ் பேசும்போது என்ன சொல்றார், அதிமுகவும் பாஜகவும் என்டிஏ அமைச்சிருக்கிறது என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு தனி கூட்டணி இருக்குன்னு சொல்றதன் மூலமாக தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்க்கிற ஐடியாலே இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ எடப்பாடி சொல்றதை கேட்டுட்டு நாளைக்கு பாஜக தினகரனையும் ஓபிஎஸ்சியும் கைட்டி விட்டா அவங்க எங்க போவாங்க? ஸோ அவர்களுக்கான ஒரு வாய்ப்பா வந்து விஜய் இருக்காருன்றது உண்மை. விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து 21 தேர்தலுக்கு மாறுபட்டு விஜய் ஒரு விஷயத்தை புதுசா கையில் எடுத்திருக்காரு. அது அவருக்கான ஒரு ஆதரவை வந்து கொண்டு தருது. என்னன்னா வந்து அதிகாரத்தில் பங்களிப்பு. அவர் ஆட்சிக்கு வராதோ இல்லையோ அதிகாரத்தில் பங்களிப்பு, எங்க கூட கூட்டணி சேர்றவங்களுக்கு அதிகாரத்தில் பங்களிப்பு, இந்த குரல் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஒலிக்கிறத பார்க்கணும். அதனால சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு 1%, 2% ஓட்டு வச்சுக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கார். அவர் தலைமையில கூட்டணி, அவர் தான் முதல்வர், இந்த விஷயங்கள் அவர் போகும்போது இந்த அதிகாரத்தில் பங்களிப்புன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவருக்கான ஒரு வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு பல தரப்பிலிருந்து வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவர் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார், இது போன்ற செயலிகள் எல்லாம் கொண்டு வந்து வாக்காளர்களை எப்படி இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்போ திமுக பண்றாங்களோ அதே மாதிரி தான் வீட்டுக்கு வீடு அப்ரோச். இவர் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி போறாரே தவிர மற்றபடி இவருக்கு என்ன மாதிரியான ஆதரவு, எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்றாரு, பயணத்தில் எப்படி ரீச் பண்றாரு, என்ன பேசுறாரு, திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்றாரா, பண்ணினா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார், வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை விஜய் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதுதான் இப்போ எதிர்பார்ப்பு ஆக்சுவலா.